வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிம்பிள் ட்ரீட்மெண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி மிஷின் வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம 5 பியூட்டி அகாடமி யூடியூப் சேனலை யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துரும். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ வந்து கிளைண்ட்ஸ் வந்து வெளியே இருந்து வருவாங்க இல்லையா, அவங்களோட ஸ்கின்ல வந்து வெளியே இருந்து வரதுனால பொல்யூஷன்ஸ் இருக்கலாம், இல்ல அவங்க ஆல்ரெடி வந்து மேக்கப் போட்டிருக்கலாம், ஐலைனர் மஸ்காரா இந்த மாதிரி காம்பாக்ட் அதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பிளைன் வாட்டர் வச்சு ஃபர்ஸ்ட்ல வந்து கிளீன் பண்ணிக்கலாம். கிளீன் பண்ணியாச்சு. கிளென்சிங் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து கிளென்ஸ் பண்றதுனால நல்லா டீப்பா போய் ரிமூவ் ஆயிடும். இப்போ இவங்களுக்கு நம்ம பிம்பிள் ட்ரீட்மெண்ட் பண்றதுனால பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டா நம்ம ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப வந்து மசாஜஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிம்பிள் வந்து ஒண்ணு அவங்களோட ஸ்கேல்ப்ல வந்து டேண்ட்ரஃப் இருந்துச்சுனால அவங்களுக்கு பிம்பிள் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு யூட்ரஸ்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களோட முகத்துல தான் காமிக்கும். அப்படி இல்லை ஹீட்டால வரும். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்கப்லாம் போட்டுட்டு சரியா ரிமூவ் பண்ண மாட்டாங்க. வெளியே போயிட்டு வந்து சரியா அவங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி ஹைஜீனிக்கா வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் பிம்பிள்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 2 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஃபேஸ்க்கு வந்து ஸ்டீம் பண்ணலாம். ஸ்டீம் பண்ணும்போது அவங்களோட பிம்பிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ஹீட் கொடுக்கும்போது ஹீட் போயிட்டு வெளியே பிம்பிள்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நல்லா ஸ்டீம் பண்ணிக்கலாம் உங்க ஃபேஸை. நல்லா ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸ்டீம் வந்து எப்பவுமே வந்து அவங்களோட முகத்துக்கு ரொம்ப கிட்ட இந்த மாதிரி எடுத்துன்னு போய் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க ஃபேஸ்க்கு ஸ்டீம் கொடுங்க. ஏன்னா ரொம்ப சூடு அவங்க ஃபேஸ் கிட்ட பட்டுச்சுன்னா ஹீட் ஆகி பேர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா. அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் ரொம்ப சுடுதா அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டீம் வச்சுக்கோங்க. ஃபேஸ்க்குள்ளே நல்லா திருப்பி நீங்களே திருப்பி காமிங்க. பாத்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கான டூல்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டீம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சப்போஸ் ஸ்டீம் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து ஸ்டீம் பண்றீங்க இல்லையா, அதுலயே வந்து உங்க கை படாம இதுல கொஞ்ச நேரம் நீங்க வச்சு ஸ்டீம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிட்டு இப்போ அவங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸ்டீம் போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணலாம். எந்த அளவுக்கு அவங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த பிம்பிள் இருக்கக்கூடிய இந்த டர்ட்ஸ் எல்லாம் வருது பாருங்க. கொஞ்சம் தாங்கிப்போ.
தாங்கிக்கோ. ஹை ஃப்ரீக்வன்சி மிஷின் இருக்கு இல்லையா, ஹை ஃப்ரீக்வன்சி மிஷினில் இந்த பிம்பிள்கான ராட் போட்டு அந்த பிம்பிள் நம்ம ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துக்குலாம் இந்த ராடு வச்சு டேரெக்டாக நம்ம இதுலேருந்து இந்த கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி வைக்கலாம். இப்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாமே இது வந்து கில் பண்ணிடும். அதனால டேரெக்டாக பிம்பிள் மேலே நம்ம வைக்கலாம். காஸ் பீஸ் வச்சு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம். டீப்பாக போயிட்டு கரண்ட் பாஸ் ஆகும். அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து இது கில் பண்ணிடும். இதுலேருந்து வரக்கூடிய நியான் கேஸ் வந்து அந்த பிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா கில் பண்ணிடும். அது உள்ளார பாக்டீரியாஸ் ஃபங்கல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து கில் பண்ணிடும். நீங்கள் நார்மலாக இப்போ நம்ம பிம்பிள் மேலே வைக்கிறோம். இப்போ இங்கே வந்து எந்த அளவுக்கு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு பாருங்கள். நார்மலாக ஒரு பிளேஸ் வைக்கிறோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் நீங்கள் பிம்பிள் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பிம்பிள்லேயே டேரெக்டாக போயிட்டு உங்களுக்கு அது அப்சர்வ் ஆகும். இப்போ இதுக்கு மேலே டோனர் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் தான் கொடுக்கணும். ரொம்ப மைல்டான மசாஜ். அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஃப்ரீக்வன்சி மிஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அந்த ராடு வச்சு நம்ம மசாஜ் கொடுத்துடலாம். இந்த ராடு வச்சு நம்ம வந்து ஃபேஷியலுக்கு மசாஜ் கொடுத்துடலாம். மசாஜஸ் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸில் அப்ளிகேட் பண்ணிடலாம்.
இப்போ அந்த மசாஜஸ்க்கு பண்றதுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி மிஷின் வச்சு மசாஜஸ் கொடுத்துடலாம். ஸ்லோவா இதுல மசாஜஸ் கொடுத்துடலாம். இப்போ பேக் அப்ளை பண்ணிடலாம். கீழ இருந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. இப்படி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா போசஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகும். பேக் போட்டிருக்கோம் இல்லையா, அவங்களோட ஃபேஸ்ல ஹீட்டுமே வந்து கண்ணு வழியா தான் வெளியே வரும் இல்லையா, அப்போ அவங்க கண்ணு வந்து குளிர்ச்சியா இருக்கணும். அதுக்காக வந்து ஒரு காட்டன்ல ரோஸ் வாட்டர் டிப் பண்ணி அவங்க ஐஸ்க்கு மேல இப்படி வச்சிடலாம். இப்போ ட்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க, இவங்களுக்கு பிஃபோர் இருந்ததுக்கும் ஆஃப்டர் அவங்களோட ஃபேஸ்ல எந்த அளவுக்கு நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கோம், அவங்களோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாம் எவ்வளோ கண்ட்ரோல் ஆயிருக்கு, சரியா இருக்குதுன்றத நீங்களே விசுவலா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வேற யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ so much.